குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பான மருத்துவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ரத்தன சித்தா மருத்துவமனையிலிருந்து டாக்டர் திருத்தணிகாச்சலம் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கங்க. வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் பல பேருக்கு இருக்குது, பட் ஆனால் வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் இருக்கும். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு சொரியாசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். மகிழ்ச்சிங்க. இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பயங்கரமான ஆபத்தான கொடூரமான ஒரு நோயெல்லாம் கிடையாது. இது வந்து வைரஸாலோ பாக்டீரியாலோ ஃபங்கஸாலோ வருகின்ற நோயும் கிடையாது. இந்த நோய்க்கு சிகிச்சையே அளிக்கலை அப்படின்னாலும் இது ஒன்றும் பெருசாக வந்து உங்களை தொந்தரவுலாம் எதுவும் பண்ணாது. உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக இது மாறாது. ஆனால் இந்த நோய் என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா நோயும் கூட ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த சொரியாசிஸ் வந்து விட்டால் ஒரு விதமான பதட்டம் எல்லாருக்கும் வந்து விடுவது இயற்கையான ஒரு விஷயந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அழகான முகத்தில் ஒரு துக்குனோண்டு முகப்பரு வந்துட்டுனா கூட நம்ம வந்து கை சும்மா இருக்காது. உடனே போவோம், கண்ணாடி பார்ப்போம், காலையில் பார்ப்போம், மதியம் பார்ப்போம், நைட்டுக்கு பார்ப்போம், வச்சு அதை பிதுக்கி ஆப்ரேஷன் சர்ஜரி எல்லாம் நகத்தை வச்சே பண்ணி பரவாயில்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில் உடம்பில் அங்கங்கே திட்டாக தழும்பாக தழும்புகள் வருகின்ற போது யாராலும் அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இந்த சொரியாசிஸ் என்பது ஒரு ஆபத்தான வியாதி இல்லை என்று சொன்னாலும் வெளிப்புறமாக வந்து ஒரு விதமான ஒரு தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதனால எல்லாரும் இந்த நோயை பார்த்து அச்சப்படுகிறார்கள். ஓகே, சொரியாசிஸ் ஜென்ரலாக வந்துட்டு விசிபிளாக வெளியில் தெரியறதுனால ஐயோ பார்க்குறவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, எல்லாம் ஒரு இச்சிங் இருக்குமா டாக்டர் சொரியாசிஸ்? சொரியாசிஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு நோய் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்குது. இந்த நோய் வந்து தலை முடியில் வரக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது, நகங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது, மூட்டுகளை பாதிக்கக்கூடிய சொரியாசிஸ் இருக்குது, பச்சிளம் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது, கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகாலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது, வயது முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு வரக்கூடிய சொரியாசிஸ் இருக்குது, வெண்படை சொரியாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து வெறும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கை உள்ளங்கால் பாதம் கை பாதங்கள் கால் பாதங்களில் மட்டும் வரக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யானை தோல் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே தோல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது. அப்புறம் பஸ்குலார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சீழ் கொப்பளங்களை ஏற்படுத்தி அதன் மீது மேற்கொண்டு ஒரு விதமான மோடு கட்டின மாதிரி ஒரு விதமான செதிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது. கரும்படை சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அரிப்பு சொரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் மருந்துகள்னால ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது. இப்படி வந்து சொரியாசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் வெரைட்டிஸ் இருக்குது. அப்போது ஒவ்வொரு வகை சொரியாசிஸும் ஒரு விதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அரிப்பே ஏற்படாது, அரிக்காது அப்படின்னு நம்ம சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. அதனால் வந்து ஒவ்வொரு வகை சொரியாசிஸும் ஒரு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு வகையான சொரியாசிஸ் இருக்குது. அப்போ அந்த சொரியாசிஸ் பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வந்து ஒரு விதமான சீழ் கொப்பளம் மாதிரி வரக்கூடிய நிலையில் தோலெல்லாம் செதிலாக வந்து அதோட சேர்ந்து ஒரு விதமான துர்நாற்றம் அவர்கள்ட்டேருந்து உடம்புலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான சொரியாசிஸும் இருக்குது. அதனால் இந்த சொரியாசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிப்பு வரும் வராது அப்படின்ற ரெண்டு வகை சொரியாசிஸும், அரிப்பே இல்லாத சொரியாசிஸும் இருக்குது. சதா சர்வகாலமும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த அரிப்பை வந்து பார்த்திங்கன்னா சீப்பை வச்சு அதை பார்த்து பறக்குன்னு சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் கத்தியை ஷார்ப்பாக நைஃப் எடுத்துகிட்டு அதை வச்சு சொரிஞ்சு அதுலேருந்து ரத்தம் வர வரைக்கும் ஊறல் இருக்கும். அவங்களுக்கு ரத்தம் வந்துட்ட பிறகு தான் கொஞ்சம் அமைதியாவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே சொரிஞ்சால் காயமாயிடும் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த மாதிரி சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் அரிப்பு வரக்கூடிய சோரியாசிஸும் உண்டு,
அரிப்பு இல்லாத சோரியாசிஸும் இருக்குது. ஓகே, சொரியாசிஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். கைண்ட்ஸ் ஆஃப் சொரியாசிஸ் என்னென்னு சொல்லிட்டு டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து முதல் நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் என்னோட பேர் விஷ்ணுபிரியா, நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே விஷ்ணுபிரியா, இப்போ யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட ஏஜ் வந்து 27 மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை முடி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை முடி வருது. ப்ரீமேச்சூர் கிரே ஹேர்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்குங்களா? ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் மேடம், இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் தோல் வியாதி வந்ததுன்னா வந்து பசங்களுக்கும் வருங்களா? இது 2வது கொஸ்டின் மேடம். ஓகே ஓகே, 2 விதமான கேள்வி கேட்டுங்க. ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் தொலைக்காட்சி பாருமா, உங்களுக்கான ஆன்சர் சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. இப்போ முதல் கேள்வி வந்து 27 வயசு ஆகுது, நிறைய தலைமுடி வெள்ளையாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ வந்து பொதுவான ஒரு விஷயமாக இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து தசரதன் வந்து போயிட்டு அந்த கண்ணாடியை பார்ப்பாராம். கண்ணாடியை பார்க்கின்ற போது ஒரு ஓரத்தில் நரைமுடி, ஒரே ஒரு நரைமுடி வந்தவொடனே அவருக்கு பயம் வந்துடும். என்ன பயம் வந்துச்சுன்னா, ஐயோ நமக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்களே, இந்த பிள்ளைங்களுக்குன்னா நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கிறோமே, இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல் நரைமுடி வருகின்ற போது அவர்களுடைய மகன்கள் திருமண வயதில் இருந்தாங்க அப்படிங்கிறத அப்படி எடுத்துக்கணும் நம்ம அந்த செய்தியை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா முடியும் நரைச்சிட்ட பிறகு, நரைமுடி வந்த பிறகு தான் திருமணம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி சூழல் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த நரைமுடி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு அதுவும் ஃபஸ்ட்டு நரைமுடி பார்க்கும்போது அன்றைக்கெல்லாம் பதட்டம் ஆகிடுவாங்க. அந்த நரைமுடியை பார்த்த உடனே ஐயோ நரைமுடி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த நரைமுடியை எப்படி போக்குறது அப்படின்னா 50 ரூபா, 30 ரூபா, 100 ரூபாயில் 10 நிமிஷத்தில் 10 செகண்டில் போக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய விளம்பரங்களாக வருது. நம்ம அதை பற்றி பேசலை. இப்போ வந்து பர்மனெண்ட்டாக அந்த நரைமுடியை எப்படி போக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் குறித்து வச்சிங்க. கரிசலாங்கண்ணி இருக்குது. கரிசலாங்கண்ணி நீங்கள் மஞ்சள் பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே நீங்கள் உபயோகிக்கலாம். அந்த கரிசலாங்கண்ணி இப்போ காய்கறிக்காரங்கள்ட்ட, கீரைக்காரங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே கொண்டாந்து வீடு தேடி கொடுக்குறாங்க. ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி எடுத்துகிட்டு தினந்தோறும் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், மிக்சியில் அந்த இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலைகளை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த ஜூஸை பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு பனை வெல்லமாவது வெல்லமாவது கருப்பட்டி இல்லைன்னா ஜாக்கரி 2ல் ஏதாவது ஒன்று போட்டு பாயில் பண்ணணும். நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு எடுத்துட்டு அது கொஞ்சம் ஆறின பிறகு அதனோடு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு பொடி இதையும் போட்டுட்டு நீங்கள் அதை தினந்தோறும் வந்து ஒரு பானகம் மாதிரி, இப்போ நாளையிலேருந்து வந்து தமிழ்நாடு முழுக்க வெளிநாட்டு குளிர்பானங்களை நாங்கள் விற்பனை செய்கிறதில்ல அப்படின்னு வணிகர் சங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நான் எதையாவது ஒன்று குடிச்சாகணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தினந்தோறும் இதை பானகம் அப்படின்றது நம்முடைய முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு திருமண சடங்குகள் அந்த மாதிரியான இடத்துல பானகம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு பழக்கம் கிராமப்புறங்களில் உண்டு. இப்போ அந்த பழக்கத்தை நீங்கள் திரும்பவும் நம்ம கடைபிடிக்கலாம். அந்த மாதிரி நரைமுடி வந்திருக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு தினந்தோறும் இதில் என்னன்னா, இந்த கரிசலாங்கண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த சாறை ஜூஸாக பழச்சாறாக நம்ம வந்து குடிக்கின்ற போது இதில் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி மிக அற்புதமான ஒரு லிவர் டானிக். லிவரை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் வியாதியிலிருந்து பாதுகாப்பது, இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸினை வெளியேற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்க்குற முக்கியமான உறுப்பு, ராஜ உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கல்லீரலை சொல்லலாம். அப்போ அந்த கல்லீரல் செயல்பட வைப்பதற்கு மிக அற்புதமான ஒரு மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இது கரிசலாங்கண்ணி. என்ன கேட்டிங்கன்னா, சோழர்களுடைய காலத்தில் அந்த கரிசலாங்கண்ணியை வளர்ப்பதற்காகவே நிலங்களை வந்து தானம் செய்ததாக சோழர்களுடைய கல்வெட்டிலேயே நமக்கு கிடைச்சிருக்குது, குறிப்புகள் கிடைச்சிருக்கு. இன்னும் கேட்டிங்கன்னா தஞ்சை மாவட்டங்களில் இப்போ வந்து நெல் வயல்களில் நிறைய அந்த கரிசலாங்கண்ணி கலையாக முளைச்சி கிடக்கும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரிக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் அதற்கு தனியாகவே ஒரு தானம் கொடுத்து, நிலத்தை வந்து தானம் கொடுத்து அந்த நிலத்தில் கரிசலாங்கண்ணி வளர்ப்பதற்காக உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. அதனுடைய பரம்பரையாக தான் இன்றைக்கி நம்ம தஞ்சை மாவட்டங்களில், கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிறைய வந்து இந்த கரிசலாங்கண்ணி வயல்களில் கலையாகவே கிடைக்குது. அப்போ இதை வந்து தினந்தோறும் இதை ஜூஸாக சாப்பிடுகின்ற போது இருக்கிற நரைமுடியெல்லாம் மாறி திரும்ப கருப்பு முடியாக வந்துடும். 2வது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, பெற்றோர்களுக்கு தோல் நோய் இருந்தால் பிள்ளைகளுக்கு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க.
இப்போ பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருந்தால் பிள்ளைகளுக்கு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஸ்கின் டிசீஸ் இல்லை அப்படிங்கிற நிலையில் பிள்ளைகளுக்கு வரவே வராது அப்படிங்கிற உறுதியும் கிடையாது. அதனால் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. உங்களோட 2 கேள்விகளுமே டீட்டெயிலான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேருன்னு எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ராதிகா திருவண்ணாமலேருந்து பேசுகிறேங்க. ஓகே ராதிகா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகேம்மா, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் வயசு 35. ம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல நீர் கட்டி இருக்குன்னாங்க. ம் அப்புறம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு புளி காரம் சிட்டி எது சாப்பிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா காலெல்லாம் வெடிக்குது, கையெல்லாம் வெடிக்குது. ம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாய் வந்து நாக்கு வந்து சுத்தமாக உணர்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு இல்லாமலே போயிடுது. ம் நாக்கெல்லாம் மறுத்து போகுது. வயிற்று வலி இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. அந்த மாதிரி உப்பு புளி காரம் சிரிவு இதெல்லாம் சேர்த்துன்னா இந்த பாத்ரூம் போகிற வழியில எரிச்சல் நமிச்சல் அதெல்லாம் இருக்கு. அப்புறமா பாத்ரூம் போகிற இடத்துல கடுகு கடுகு மாதிரி கொப்பளம் மாதிரி வந்து இருக்கு. ம் உடம்பெல்லாம் வேற நமிச்சல் அதிகமா இருக்கு டாக்டர். நார்மல் சாப்பாடு ம் அதுக்கு அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இது டாக்டர் போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்கு. ம் ஆனா ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. மொத்த உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே. இது ஓகேம்மா. இந்த பிரச்சனை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடலில் வந்து பூச்சிகள் இருக்குமா, இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த குடல் பூச்சிகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து செரிமான மண்டலத்தில் பிரச்சனை இருப்பது, மோஷன் போகிற இடத்துல ஒரு விதமான கடுக்க மாதிரி இருக்கிறது, அந்த இடத்துல ஊறல் இருக்காது. அதே மாதிரி வந்து சாப்பிட்டா வந்து ஒரு சாப்பிட்டா வந்து காரமோ மற்றதோ எது சாப்பிட்டாலும் ஒற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்குது, மேலெல்லாம் அரிப்பு வரகின்ற போதில் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனால் இதற்கு ரொம்ப சிம்பிளாக வந்து முருக்கன் விதை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த மாத்திரையை 2 மாத்திரை, பெரியவங்களாக இருந்தால் 2, குழந்தைங்களாக இருந்தால் 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களாக இருந்ததுன்னா ஒரு மாத்திரை போதுமானது. இதை வந்து இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துங்க. இஞ்சி எடுத்து மேலே தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு இடித்து தண்ணி விட்டு சாறு எடுங்க. அந்த சாறில் இந்த ஒரு 2 மாத்திரை எடுத்து காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சுட்டு காலையில் 4:30 மணிக்கு எழுந்து அதை இஞ்சி சாரோட அப்போது தயார் பண்ண இஞ்சி சாரோட எடுத்து அந்த 2 மாத்திரையும் 4-5 பொடி பண்ணி அப்படியே முழுங்கிடணும். முழுங்கிட்ட பிறகு இதை வந்து அப்படியே முழுங்கலாம். இல்லை வந்து நாள் வாழைப்பழத்தில் படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி முழுங்கிட்டு அப்படியும் கூட செய்யலாம். பட் இது வந்து உங்களுக்கு பித்தத்தையும் இது வெளியே போகிறோம். இப்படி முழுங்கிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வாந்தி வரும். வாந்தி வந்துச்சுன்னா வாந்தி எடுத்துருங்க. மருந்து ஃபுல்லாமே வாந்தியாக வெளியில் வந்துடும். பயப்பட வேண்டாம். வாயிலேருந்து எச்சிலாக வரும். அதற்கு பிறகு மோஷன் போகும். அதற்கு பிறகு கொதுக்குன்னு மோஷன் போகும். அதற்கு பிறகு தண்ணி, வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். குடிக்கிற தண்ணி வாந்தியும் வரும், பேதியும் ஆகும். நல்லா வந்து மேலே குடிக்கிற தண்ணியே கீழே பேதி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வயிறு வலிச்சு பேதியாகும். ஏண்டா சாப்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தொந்தரவுகள் இருக்கும். இருந்தாலும் அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். மேலே கீழே மோஷன் போக போக தண்ணியை குடிக்கணும். அப்போ நல்ல தண்ணி லூஸ் மோஷனாக ஆகிட்ட பிறகு ரசம் வச்சு, மிளகு ரசம், அது வந்து மிளகாய் போட்டு தாளிக்க வேண்டாம். அந்த ரசத்தை வச்சு ஒரு கப்பு ரசத்தை குடிங்க. ரசம் குடிச்சிங்கன்னா அந்த ரசமும் பேதியாகும். ரசம் பேதியான பிறகு தான் தொந்தரவு அதிகமாகும். அதற்கு பிறகு வயிறெல்லாம் கடுக்கி பேதியாகி உள்ளேருந்து குழன்னு ஒயிட்டாக வந்து குடலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் வந்து கொதுக்குன்னு வந்து கீழே விழும். அது விழ தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதற்கு பிறகு நல்லா இதுக்கு மேலே என்னால் தாங்காது அப்படின்னு நினைக்கும் போது சோறில் ரசம் வச்சு அந்த சோறையும் சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்ட பிறகு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லூஸ் மோஷன் ஆகிறது, மலம் போகிறது வந்து ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆன பிறகு அப்பப்போ வந்து அதற்கு பிறகும் லூஸ் மோஷன் கண்ட்ரோல் ஆகலை, போயிட்டு இருக்குது. ரசம் சாதம் சாப்பிட்ட பிறகும் போதும், ரசம் சோறு சாப்பிட்ட பிறகும் போதுன்னா எலுமிச்சம்பழம் சாறில் உப்பு போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா மோரில் ஜீரகம் போட்டு சாப்பிட்றது. இதை 2த்தையும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மதியம் மோர் சாதம் சாப்பிடுங்க. அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துடணும். அதற்கு பிறகு மாலையில் வந்து குளிச்சுடலாம். இதுதான் அந்த வழிமுறை. இதை பண்ணிட்டீங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய அந்த புழு எல்லாமே வெளியில் வந்துடும். இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆரோக்கியமான யார் வேணாலும் எல்லாரும் வந்து சாப்பிடக்கூடிய முறை. இதை சாப்பிடுவதன் மூலமாக பெரும்பான்மையான தோல் நோய்கள், குடல் சார்ந்த நோய்கள், அனிமிக் இதெல்லாம் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி டீட்டெயிலாக பல விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் சொரியாசிஸ் பற்றின கேள்விகள் இருக்குது, இல்லை மற்ற ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் இருக்குன்னா கூட நீங்கள் 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சார் நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் பேருமா? என் பேர் ரேவதிங்க மேடம். ஓகே ரேவதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேடம் எங்கள் குழந்தை பெண் குழந்தை பிறந்த 5 மாதம் ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுமா. கட்டை விரல் பக்கத்துலங்க சார், காலில் இடது காலில் உள்ளங்கால் ஒரு பாதி அந்த விரல் பக்கத்தில் ஃபுல்லாக இருக்குங்க சார், வெள்ளையாக இருக்கு. அது என்ன சார் சொரியாசிஸா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமா இருக்கு. செதில் எதுவும் வருதாமா அந்த இடத்துல இருந்து? இல்ல சார், வேற எங்கேயும் வரல. ஆனா பிறந்தப்ப எங்களுக்கு சரியா தெரியல, குழந்தை வெள்ளையா இருந்தது. வெள்ளையா இருக்குங்களா? வெள்ளையா இருக்கு, தோல் வெள்ளையா இருக்கு. ஆமாங்க சார், அந்த கட்டை விரல் அப்புறம் ஃபுல்லா அந்த அடிபாகம் அந்த விரல் கீழே ஃபுல்லா இருக்குங்க சார். சரிம்மா, நீங்கள் கவலையே படாதீங்கம்மா. இப்போ விட்டுருங்க, இப்போ வந்து வைத்தியம் எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு 2.5 வயசு ஆகட்டும். 2.5 வயசு ஆன பிறகு என்கிட்ட நேரில் அழைச்சிட்டு வாங்க. நீங்கள் வேணால் இடையில வந்து காட்டிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சிகிச்சை இப்போது தேவையில்லை. அந்த வெண்படையாக இருக்கும், நீங்கள் சொல்கிற சிம்டம் பார்த்தீங்கன்னா வெண்படை, வெண்தழும்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெண்படையை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் முழுதாக குணமாக்கலாம். கவலைப்பட வேண்டாம், குழந்தைக்கு இப்படி இருக்கேன்ட்டு. இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழித்து நம்ம அதற்கான சிகிச்சையை கொடுப்பதன் மூலமாக வெண்படை நோயை 100க்கு 100% முழுமையாக நம்ம குணமாக்கலாம். நீங்கள் அதை பற்றி கவலையே வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம், குமாரி. உங்க பேர்? ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பேத்திக்கு மலச்சிக்கலா இருக்கு, 4 வயசு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். வயசு 4 வயசுன்னு சொன்னீங்க. இப்போ நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி அந்த முருக்கன் விதை மாத்திரை சொன்னேன். அதை வந்து இப்போ ஒரு தடவை நீங்கள் அதை போட்டுடுங்க. போட்டுட்டு அதற்கு பிறகு நார்ச்சத்துள்ள கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய கொடுங்க. 4 வயசு குழந்தை அது. பழங்களும் கொடுக்குறோம், ஆனா பப்பாளி கொடுக்க சொன்னாங்க டாக்டரு. அது சாப்பிட மாட்டேன்றா. அதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுறா. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் போறா. 2 நாளைக்கு ஒரு தடவை போகக்கூடாதுமா. அதுக்கு தான் தண்ணி நிறைய கொடுங்கம்மா. மாலையில் வந்து சோறு, இப்போ எல்லாருமே வந்து குக்கரில் வந்து சோறு சமைக்கிறத நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் சோறு வடித்த கஞ்சி, அந்த சோறு வடித்த கஞ்சியில் உப்பு கொஞ்சம் போட்டு அதை வந்து ஆற்றி அதை குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. அதில் வந்து நிறைய வந்து நார்ச்சத்து மட்டும் இல்லை, நிறைய நுண் சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது, குடலுக்கு தேவையான சத்து இருக்குது. அந்த கஞ்சி கொடுக்க சொல்கிறீங்களா? ஆமாம், சோறு வடித்த கஞ்சி. சோறை வந்து வடிக்கணும். சோறு அப்படிங்கும்போது அரிசி வந்து ரொம்ப ஒயிட்டாக விற்கக்கூடிய மில்கி ஒயிட்டு, கர்நாடகா பொன்னி அப்படின்லாம் விற்கிறாங்க. அந்த அரிசியை உபயோகிக்கவே கூடாது. கொஞ்சம் வந்து நல்லா புழுங்கல் அரிசின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் லேசாக மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். அந்த அரிசி நல்லா புழுங்கல் போட்டிருக்கணும். பட் என்னென்னா எல்லாரும் இப்போ பண்ணுறது வந்து சோறும் வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அரிசியும் வந்து வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்குகிறோம். அது வந்து நல்லது இல்லை. அதனால் அந்த மஞ்சள் அரிசி அதை வாங்கிட்டு அதை சோறை வடித்து அந்த தண்ணியை வந்து தினந்தோறும் மாலையில் கொடுங்க. இந்த மோஷன் சரியாக போகலைங்கிறது கண்டிப்பாக போயிடும். தண்ணி நிறைய கொடுங்க. அது இல்லாமல் நான் சொன்ன இந்த முருக்கன் விதை மாத்திரை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. அது இல்லாமல் ஆப்பிள் அதை வந்து வேக வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து திராட்சை வந்து அதை உலர் திராட்சை அதை வந்து கொஞ்சம் லேசாக வேக வைத்து மசிச்சு கூட கொடுக்கலாம், மிக்சியில் மசிச்சு கூட கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக இது சரியாகும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசிஸ் பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பல நேர்களும் கால் பண்ணி சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர், இந்த சொரியாசிஸ் வந்துட்டு தலைமுறையாக வரக்கூட நோயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க காலர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ரொம்ப சொற்பம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கேட்டிங்கன்னா இந்த நோய் முத எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா 1925 டாக்டர் ராபர்ட் அப்படின்னு சொல்கிற வில்லியம் ராபர்ட் அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நோய் வருது, என்னன்னு தெரியலையே, செதிலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த நோயை பற்றிய அதாவது வந்து இதை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ அந்த நோயை பற்றி சொல்லப்பட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நோயை பற்றிய குறிப்பே வந்து முதல் குறிப்பு கிடைக்குது. நம்ம நாட்டில் வந்து சித்தர்கள் இந்த நோயை பற்றி விலாவரியாக 4442 வியாதிகளை பற்றி சொன்ன சித்தர்கள் சோரியாசிஸை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலை அப்படின்னு நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன்.
அப்போ தமிழில் காலஞ்சகப்படை அப்படின்னலாம் சொல்கிறாங்க சார். ஆமாம், அது காலஞ்சகப்படை தான். ஆனால் வந்து இந்த சோரியாசிஸை பற்றிய குறிப்புகளை சித்தர்கள் சொல்லலை. ஏன்னா சித்தர்கள் காலத்தில் இந்த நோய் இல்லை. அப்போ இந்த நோய் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் இதற்கான ஆய்வுகளில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த ஆராய்ச்சியில் நான் கண்டறிந்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் எந்த பகுதியில் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் வாணியம்பாடி, வேலூர் மாவட்டம், இந்த தோல் தொழிற்சாலை நிறைந்திருக்கிற பகுதியில் இந்த நோயாளர்கள் அதிகம். அதே மாதிரி கரூர், திருப்பூர் இந்த பகுதியில் நொய்யல் ஆற்றினுடைய கழிவுகள், மற்றது இந்த மாதிரியான அந்த சாய கழிவுகள், அதனால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சோரியாசிஸினுடைய பாதிப்பு அதிகம். அதே மாதிரி கடலூர், சிப்காட்டு, கடலூர் மாவட்டம் இந்த பகுதியில் இந்த சோரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி தூத்துக்குடி சார்ந்த பகுதியில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி மேட்டூர் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ரசாயன தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்பட்டு ரசாயனங்கள் அதில் கலந்துருக்கோ, எங்கெல்லாம் காற்றில் ரசாயனத்தினுடைய செறிவு அதிகமாக இருக்கிறதோ, அங்கெல்லாம் வந்து இந்த நோயினுடைய பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த நோய் எதனால் வருது? நீங்கள் குடிக்கிற பல்வேறான விஷயத்தெல்லாம் நம்ம குடிக்கிறோம். அப்போ அந்த குடிக்கின்ற போது அந்த குடிக்கிறதுல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் உடம்புக்குள்ளால் போகுது. அந்த ரசாயனங்களை உடம்புல சேருகின்ற போது அந்த ரசாயனங்கள் வெளியே தள்ள முடியாத நிலையில் உடம்புல தேங்கி நிற்கிற ரசாயனத்தை நீ என்னுடைய ஆள் கிடையாது, நீ வந்து என்னுடைய உடம்பை கெடுக்கக்கூடிய ஒரு ஆள், அதனால் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு அந்த ரசாயனங்களை வெளியே தள்ளுது. அந்த வெளியே தள்ளுகின்ற அந்த நிகழ்வு தான் சோரியாசிஸ். வேறு ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இதனால் தான் இது வருது அப்படின்னா, இதை போக்குவதற்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சோரியாசிஸ்க்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது, மருந்து சாப்பிட்டேன் சார், குணமாச்சு சார், திரும்ப வந்துச்சே சார் அப்படி சொல்லுவாங்க. இது வருவதற்கு என்ன காரணம்னா, கழிவுகள் உடம்புல இருந்தது, அந்த கழிவுகளை நம்ம நீக்கிட்ட பிறகு திரும்பவும் கழிவுகள் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன கழிவுகள்? ரசாயன கழிவுகள். அது மாத்திரையாக இருக்கலாம், ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம், இல்லைனா ஸ்டீராய்டுகளாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டீராய்டு ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டு வளர்ந்த கோழியாக கூட இருக்கலாம். பிராய்லர் கோழி நிறைய சாப்பிட்றவங்களுக்கு சோரியாசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிராய்லர் முட்டை நிறைய டெய்லி வந்து முட்டை சாப்பிட்டால் நல்லதுன்னு முட்டையை குழந்தைகள் சாப்பிடுங்கிற போது அந்த குழந்தைகளுக்கு சோரியாசிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோழி, முட்டை, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, டின்னில் அடைச்சது, பாக்கெட்டில் அடைச்சது, டப்பியில் அடைச்சது, கேசரி பவுடர், கலர் பவுடர் போட்டு தயாரிக்கிற உணவுகளை நிறைய சாப்பிடுகிற போது கண்டிப்பாக சோரியாசிஸ் வரும். ஓகே, வாட்டர் கண்டாமினேஷன் அண்ட் ஏர் கண்டாமினேஷன் வந்துட்டு சோரியாசிஸ்க்கு ஒரு பேசிக்கான ரீசனாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், நான் சென்னை விருகம்பாக்கம். ஓகே சார், உங்கள் பெயர்? என் பேர் மோகனவேலு. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகள். தொடர்ந்து பேசலாம் சார். ரெண்டு பக்கம் ஒயிட்டா இருக்கு மேடம், புள்ளி மாதிரி. சொல்லுங்க ஐயா. இந்த உதட்டு எனக்கு ரெண்டு பக்கம் புள்ளியா இருக்கு சார், ஒயிட். மேல் உதட்டுலயே அது மாதிரி இருக்கு. நான் இந்த டை போறதுனால எனக்கு இந்த மாதிரி வந்துச்சா என்னன்னு தெரியலங்க. எனக்கு 75 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. அதனால இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? அப்புறம் இருமல், அந்த அடிக்கடி இந்த தொண்டை இது பாருங்க, அந்த பிரிட்ஜ் வாட்டரு, அப்புறமா அந்த கூல், இந்த பனியில போனா இதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உடனே அது குத்தல் மாதிரி அது இருமல் வருதுங்க. இதுதான் என்னுடைய பிரச்சனை. அதுக்காக தான். சரிங்க, நீங்க நிகழ்ச்சியை பாருங்க, தொலைக்காட்சி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ அந்த உதட்டில் வந்து ரெண்டு உதட்லையும் வெண்மையாக இருக்குது, வெள்ளை புள்ளி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து வெண்படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெண்படை, வெண்புள்ளி அப்படின்னு வெண்மேகம் அப்படின்லாம் சொல்லுவோம். இது எதனால் வருது அப்படின்னா, மெலனின் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த கருத்துருவை நம்ம மறுக்கிறோம். அது வந்து மெலனின் டெஃபிஷியன்சி இல்லை, மாறாக உடம்புல அதிகமாக வந்து அமில சத்து அதிகமாக சேருகின்ற போது அந்த அமிலம் அதிகரிக்கின்ற நிலையில் அந்த அமில அதிகரிப்பினால நம்முடைய உடம்பினுடைய நிறமிகள் டிஸ்ட்ராய் செய்யப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அந்த அழிவின் வெளிப்பாடு தான் வெண்படை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதற்கான சிகிச்சை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அமில சத்தை வெளியேற்றுவதற்கு நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். அந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உடம்புல இருக்கக்கூடிய அமில கழிவுகள் வெளியேற்றப்பட்டு அந்த வெண்படைக்கு காரணமான அந்த அமிலம் வந்து அது பொங்கி வெளியில் வந்துடும். பொங்கி வெளியில் வந்துட்ட பிறகு அந்த வெண்படையானது புள்ளிகளாக வந்து முற்றிலும் முழுதாக குணமாயிடும். இந்த உதட்டில் இருந்ததுன்னா வெண்படை இருந்தால் அது குணமாகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உலகம் முழுக்க பேசப்படுகிறது. ஆனால் நம்முடைய சிகிச்சையில் இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமாக
அந்த அமில சத்து வெளியே போயிடுச்சுன்னா உதட்டில் இருக்கக்கூடிய அந்த வெண்படை கூட முற்றிலும் முழுதாக குணமாகும். கவலைப்பட வேண்டாம். இப்போ 75 வயசு தானே பரவாயில்ல அப்படின்னு கூட நினைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்படை என்பதை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் சில நேரங்களில் சமூக ஒதுக்கலுக்கு கூட அது காரணமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். முற்றிலும் முழுதாக குணமாக்கலாம். தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பானதை எல்லாம் தவிர்க்கணும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பல விஷயங்கள் டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் புவனேஸ்வரி, கத்தாழையிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பையனுக்குங்க மேடம். அவனுக்கு இப்போ 2 வயசுல வந்து கிட்னி பிரச்சனை வந்துச்சு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காரு. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், இப்போ என் பையனுக்கு 2 வயசுல கிட்னி பிரச்சனை வந்துச்சுங்க சார். கிட்னில ஏதோ அலர்ஜி அப்படின்னு சொன்னாங்க. உடம்புலாம் ரொம்ப குண்டாயிட்டான், ரொம்ப பெருசாயிட்டான். யூரின்ல வந்து புரோட்டீன் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வர்மிசால் வயசுல அந்த டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 5 வயசுல வந்து அந்த டேப்லெட் எல்லாமே நிறுத்திட்டாங்க. அவன் நார்மலா ஆயிடுச்சு, அவனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி. இப்போ 1 வருஷமா எதுவுமே இல்லை. இப்போ 6 வயசு ஆகுது. இந்த 1.5 மாசமா திரும்ப உடம்புல ரொம்ப குண்டாயிட்டு இப்போ திரும்ப வைஸ்லான் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்க சார், அது ட்ரீட்மெண்ட் அது பண்ணிட்டே இருக்கணுமா இல்ல சரியாகுமா? ஓகேம்மா, இது வந்து சொல்லுங்கம்மா. வைஸ்லான் டேப்லெட் போடுறதுனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருங்களா? இல்ல ஒரு சில பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. அதுக்கு என்னங்க சார் தீர்வு? நாங்க என்ன பண்ணணும்? ஏன்னா இதற்கு வந்து நீங்கள் தொலைக்காட்சி பாருங்கம்மா. இதற்கு வந்து ஸ்டீராய்டு மாத்திரை வந்து நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. நான் பயமுறுத்துறதுக்காக உங்களை சொல்லலை. நான் இது வந்து இப்போ போடுகின்ற போதும் டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்பப்போ வந்து யூரியா, கிரியேட்டின் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து லிவர் ஃபங்க்ஷன், எஸ்ஜிஓடி, பிலிருபின் இதெல்லாம் வந்து என்ன அளவில் இருக்குது, கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருக்கா, லிவரும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அந்த டோஸ் கொடுப்பாங்க. பட் ஆனாலும் இதை வந்து தொடர்ச்சியாக சாப்பிடுவதன் மூலமாக இந்த நோய்க்கு பதிலாக வேறு ஒரு ஆபத்தான பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா வேறு ஆபத்து, ஒபிசிட்டி அதிகமாகிடும். ஒபிசிட்டி அதிகரிப்பதனால வந்து சர்க்கரை வியாதி வரும். அதற்கு பிறகு வந்து இரத்த அழுத்தம் அதிகமாகும். இரத்த அழுத்தம் அதிகரித்ததற்கு பிறகு வந்து இதய நோய்கள் வருவதற்கு இந்த மாதிரி வந்து அது அடுத்தடுத்து செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த கல்லீரல் கோளாறுகள் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இதற்கு அமிர்த சஞ்சீவி மூலிகை சாறு சிகிச்சை அப்படிங்கிற ஒரு சாறு சிகிச்சை நம்ம உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் தங்கி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதற்கான சிகிச்சை மருந்துகளை வந்து நம்ம அவ்வப்போது ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அப்போ கொடுக்குறது எங்களுடைய இடத்துக்கு வந்து நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வரணும், சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெலாம் வரணும். அப்போ சென்னையிலே வந்து ஒரு வீடு மாதிரி ஒன்று வாடகை எடுத்துகிட்டு தங்கி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி முறையில் தான் இந்த சிகிச்சை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்க முடியும். இது வந்து இந்த சிகிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஆனால் இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதனால் பயன் கிடைக்குது, பரவாயில்ல, பெனிஃபிட் ஆகிறோம் அப்படிங்கிறத ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை கூட பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம், கண்டினியூஸாக எடுத்துகிட்டே வரலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வருகின்ற போது படிப்படியாக வந்து இந்த சிறுநீரகத்தில் புரோட்டீன் போகிறது இமிடியேட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஒரு 10 நாள்லேயே புரோட்டீன் போகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அந்த வீக்கமாகிறது, உடம்பெல்லாம் உப்பிகிட்டே போகிறது, அந்த மாதிரியான அந்த சிம்டம் வந்து குறையதை நீங்கள் பார்க்க முடியும். அது வந்து எப்போ முற்றிலும் முழுதாக குணமாகிற வரைக்கும் நம்ம இந்த மருந்துகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த குழந்தைய நேரில் அழைச்சிட்டு வாங்க, நம்ம பார்த்துட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம் சார். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் சிவா பேசுறேங்க, வேலூர்ல இருந்து. ஓகே சிவா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், நான் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்றேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காரு. வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். நான் லீவ் வந்திருக்கேன் சார். லீவ் வந்தா எனக்கு கையில மட்டும், இந்த 2 கையில மட்டும் இச்சிங் இருந்துட்டே இருக்கு. அது மெடிசன் சாப்பிட்டாலும் கியூர் ஆக மாட்டேங்குது சார். இங்க இருந்து நான் லீவ் முடிச்சு போயிட்டா அங்க போனா நார்மல் ஆயிடுது. இங்க லீவ் வந்தா மட்டும் தான் எனக்கு. எங்க ஒர்க் பண்றீங்க நீங்க? ஆர்மியில் ஒர்க் பண்ணேன் சார். ஆர்மில எந்த ஏரியா? ஜோத்பூர், ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல ஒர்க் பண்ணீங்க. ஓகே ஓகே. அங்கிருந்து இங்க வந்து இங்கே லீவ் வந்தாதான் சார் சைட்ல கையில மட்டும் சொல்றது. வடலூரா நீங்க?
என்னங்க? என்ன ஊர் சொன்னீங்க? நாங்க வேலூர் சார். வேலூர். ஓகே. இந்த கையில் வந்து அந்த இங்கே வந்துட்ட பிறகு அந்த தோல் வந்து காஞ்ச மாதிரி ஆயிடுதுங்களா? காஞ்ச மாதிரி ஆயிடுது சார். ஈச்சிங் இருந்துட்டே இருக்கு, நமைச்சல் எடுத்துட்டே இருக்கு, ஈச்சிங் இருந்துகிட்டே இருக்கு. இது எக்ஸிமா டைப் ஆஃப் இருக்கலாங்க. இந்த அதாவது கரப்பான் நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் சிகிச்சை எடுக்க வேண்டியது ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கொள்வதன் மூலம் சரி பண்ண முடியும். நீங்கள் ராஜஸ்தானில் அரிப்பு வரல, இங்கேயும் அரிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கொஞ்சம் அந்த ஏரியா வந்து ட்ரையாக இருக்கிறதுனால வியர்வை மூலயமா அந்த டாக்ஸின் வந்து வெளியில் போயிடலாம். பட் இங்கே வந்து நீங்கள் வேலூர் மாவட்டம் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே இருக்கிற தண்ணியில் கூட சில நேரங்களில் அலர்ஜி ஆகலாம், குளிக்கின்ற போது, படுகின்ற போது. ஏன்னா இங்கே வேலூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் வந்து சூழல் கெட்டு போயிருக்குது. அதன் காரணமாக கூட உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் வெளியில் கொண்டுட்டு போகணும். அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் மேல் பூச்சாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை இந்த ஆவாரை களிம்பு அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருகன் பேஸ்ட் அப்படின்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போதைக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு உள்ளுக்கும் நம்ம மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். அதை நேரில் ஸ்கின்னை பார்த்துட்டு அதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக குணமாக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கான விடைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பல பேர் வந்துட்டு நாள்பட்டு ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு தான் சொரியாசிஸ் இருக்குமோன்ற கேள்விகளோடு டாக்டர் வந்து பார்ப்பாங்க. பொதுவாக பொடுகுகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். தலையில் பொடுகுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா சொரியாசிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக? அதாவது பொடுகு அதிகமாக இருந்து அது சோரியாசிஸாக மாறுது அப்படி இல்லை. பொடுகு அது தனி, சோரியாசிஸ் அது தனி. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, எடுத்த உடனே இது சோரியாசிஸ் அப்படின்னு நமக்கு சோரியாசிஸ் வந்துச்சு அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு யாராலையுமே முடியாது. அதனால் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனடியாக வந்து நிறைய ஷாம்புலாம் விற்கிது. அந்த மாதிரி ஷாம்புலாம் போட்டு பார்த்து சுயமாகவே குணமாக்க முடியுமா அப்படின்னு கூட நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் வந்து நிறைய வந்து பிளட் டெஸ்ட்டு லேபில் வந்து சில வியாதிகள் கண்டுபிடிப்பாங்க, ஸ்கேன் சென்டரில் சில வியாதிகளை கண்டுபிடிப்பாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணி சில வியாதிகளை கண்டுபிடிப்பாங்க. பெரும்பான்மையான சோரியாசிஸ் நோயாளர்கள் வந்து பழனியிலையும் திருப்பதியிலையும் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படிங்க பழனியிலையும் திருப்பதியிலையும் இந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே தான் முதல்ல மொட்டை அடிக்கிறது. அப்போ மொட்டை அடித்து பார்க்கும்போது அவரே சொல்லுவார், என்னங்க வட்டமாக தழும்பாக இருக்குது, ஸ்கின் ஏதோ தலையில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுவார். அங்கே முடி வெட்டுறவர் அட்வைஸ் பண்ணுவார். அதற்கு பிறகு கண்ணாடியை மேலேயும் கீழையும் பார்த்தா தான் தெரியும், ஆமாம் ஒரு உலக மேப்பு மாதிரி நம்ம தலையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொடுகு என்ன வித்தியாசம், பொடுகுக்கும் சோரியாசிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, பொடுகு என்பது தலை முழுக்க வந்து வெள்ளையாக ட்ரை ஸ்கின் ஆகி ட்ரை ஸ்கின்லேருந்து அது உதிர்ந்து வருவது. பட் சோரியாசிஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 0.2 இல்லைன்னா 0.5 அந்த சைஸுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், மேடாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் விளிம்பு, அதை வந்து ஒரு கிராஃப் அந்த நம்ம வந்து உலக மேப்பு போடுற மாதிரி ஒரு வட்டமாக விளிம்பு நிலையுடன் கூடிய அந்த விளிம்புலேருந்து செதில் வர்றது, இதுதான் சோரியாசிஸ். அந்த பொடுகுக்கும் சோரியாசிஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. அதனால் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஆரம்பத்திலேயே நம்ம என்ன சொல்கிறோன்னா, சிகிச்சைங்கிறது ஒரு பக்கங்க. ரெண்டாவது நான் சொன்னேன், இது வந்து உள்ள டாக்ஸின் உடம்புல இருக்குங்க. அந்த டாக்ஸின் தான் நம்ம உடம்பு அந்த டாக்ஸினை அந்த கழிவுகளை வெளியே தள்ளுது அப்படின்னு சொன்னேன். அப்போ இதை என்ன பண்ணணும்னா, அது வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய ஸ்டீராய்டு போட்டு நிறைய பேர் தடுத்துருவாங்க. ஆயின்மெண்ட் போட்டு இமீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ தோல் வழியாக வெளியில் வராமல் நீங்கள் தடுக்கின்ற போது அது உள்ளுக்குள்ளால் எலும்புக்குள்ளால் போயிடும். அப்போ எலும்புக்குள்ளால் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண சோரியாசிஸ் ஆயிருந்தது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக அது ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த எலும்புகளில் பலூன் எஃபெக்ட்டும்பாங்க, அந்த எலும்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து அந்த மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்தி அந்த மூட்டுகளின் வழியாக அந்த கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அது வந்து இன்னும் ஆபத்தாயிடும். நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், சோரியாசிஸ்க்கு வைத்தியமே பல நாளும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வைத்தியம் பண்ணுறேன், நான் குணமாக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டீராய்டு மருந்துகளை மாத்திரைகளை போடுகின்ற போது அதையும் இன்னும் ஆபத்தான ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, வியர்வை நல்லா வெளியில் வர மாதிரி ஷட்டில் விளையாடுறது, வாக்கிங், ஜாக்கிங் ஏதாவது ஒன்று பண்ணி உடம்புலேருந்து வியர்வையை வர வைக்கணும். ஏசி ரூமில் தூங்குறத தவிர்க்கணும். ஏன் ஏசி ரூமில் தூங்குறத தவிர்க்கணும்னா, இந்த சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் வியர்வை வழியாகவே அந்த கழிவுகள் வெளியே வந்துச்சுன்னா உடம்புல
பாதிப்புகள் அவ்வளோவா ஏற்படுத்தாது. அப்போ அதனால் என்ன பண்ணணும்னா, இதுதான் சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையானவர்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டு, எனக்கு வின்டரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார், சம்மரில் அவ்வளோ பிரச்சனை இல்லை சார் அப்படிம்பாங்க. ஏன் சம்மரில் பிரச்சனை இல்லை அப்படின்னா, கோடை காலத்தில் வியர்வையின் வழியாக அந்த கழிவுகள் வெளியே போகிறதுனால அந்த தோல் உரியறது கம்மியாக இருக்கும். பனிக்காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சியில இருந்து மேரி பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு எனக்கு 92ல எனக்கு இந்த சயடு கட்டி வந்து ஆபரேஷன் பண்ணல சார். ஓகேம்மா. எனக்கு அதுக்கப்புறம் 260 மாத்திரை 90 ஊசியும் போட்டது. உடம்பு ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதனால தான் ஃபோன் பண்ணுங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். சொல்லுங்கம்மா. இப்போ சைனஸ் தொந்தரவும் இருக்கா உங்களுக்கு? என்னம்மா? இப்போ சைனஸ் தொந்தரவும் இருக்குங்களா உங்களுக்கு? எனக்கு இந்த தைராய்டு எல்லாம் இல்லை. இப்ப எனக்கு இந்த உடம்பு தான் என்ன மருந்து குடிச்சாலும் உடம்பு குறையிறதுக்கு உடம்பு குறையவே இல்லை. இப்போ என்ன மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்ப ஒன்றுதான் சாப்பிட இல்லை. இப்ப ஒன்றுதான் சாப்பிட இல்லை, ஒரு மருந்தும் சாப்பிடுறது இல்லை. சரிம்மா. தைராய்டு இப்போ என்ன லெவல் இருக்கு? இப்ப தைராய்டு எல்லாம் குறைஞ்சிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ லாஸ்டா எப்போ பார்த்தீங்க நீங்க டெஸ்ட்? இப்ப லாஸ்டா இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அந்த மாதிரி பார்க்காம இருக்கக்கூடாதுமா. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தைராய்டு டெஸ்ட் பார்க்கணும். அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு நேரில் வந்து பாருங்க, சரியா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தைராய்டு கூட இதுக்கான ஒரு குறியீடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காருமா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து இந்திரா பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வயசு 27 ஆகுது டாக்டர். அந்த கையில சின்ன சின்னதா முட்டை முட்டையா ஒரு புண்ணு மாதிரி இப்படி வந்துகிட்டே இருந்து ஒரு 5 வருஷமா ஆயிட்டு. அது வெளியே எங்கேயும் கொஞ்சம் காமிச்சா எக்ஸிமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாத்திரை சில டாக்டர் 6 மாசத்துல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 6 மாசம் சாப்பிட சொன்னாங்க. 6 மாசம் சாப்பிட்டேன், 1 வருஷம் கூட சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே சேர்த்து திருப்பி வந்துகிட்டே இருக்கு. அது இந்த ஒரு வரல இருந்து மாதிரி 2 வரல இருந்தது, கால் வரல இருந்தது, அதுக்கப்புறம் உள்ளங்கையில லேசா வந்தது. அதுக்கப்புறம் வேற ஒரு டாக்டர் சித்த மருத்துவ சாப்பிட்டு அது கொஞ்சம் போயிட்டு நான் திருப்பி மறுபடியும் வருது. அது சரிம்மா. வேற டாக்டர் கிடக்கு சோரியாசி அப்படிங்காங்க. என்ன இதுன்னே நம்மளுக்கு தெரியல, அது ஒரு கவலையா இருக்கு. மிளகெல்லாம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எதனால, எப்படிதான் சரி பண்றது? சரி, எதனாலங்கிறத நிகழ்ச்சி ஃபுல்லாக பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ட்ரை எக்ஸிமாவா இல்லை சோரியாசிஸா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது. இப்போ இதை விரல சின்னதா முட்டை முட்டையா அந்த வர மாதிரி இருக்கு. மாதிரி இப்போ கொஞ்சம் சரியாயி ஒரு சின்ன செதில்கள் மாதிரி இப்படி வந்தது. நகை கண்ணு கிட்ட. சரிம்மா. நீங்கள் எதான் நேரில் பார்க்கணுமா? நம்ம பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இது எதனால் இருக்குது, குடலில் பூச்சிகள் இருக்கிறதுனால கூட அதன் காரணமாக கூட அந்த மாதிரி வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நேரில் வந்து பாருங்கள். அதை பார்த்துட்டு அதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக சுகமாக்கலாம். மேலகாலம் வந்துருமோ? அதான் நம்ம பார்க்கணுமா, பார்த்தா சொல்ல முடியும். மேலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நித்யா, சேலம்ல இருந்து கால் பண்றோம். ஓகே நித்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இது சோரியாசிஸ் பத்தி கேட்கணும் டாக்டர். தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இருக்காரு, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். இது ஹேர் கொஞ்சம் ஒயிட்டா ஃபுல்லா அப்படியே பிடிச்சிக்குது. ஒரு 3 or 4 days தலைக்கு ஊத்தலைனா கூட முடியெல்லாம் அப்படியே பிடிச்சிக்குது ஃபுல்லா. அது பிடிச்சா கூட வராத மாதிரி அந்த ஒயிட்டா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிக்கியா ஆயிடுது. சரிம்மா. ஒன் டைம் வந்து ஃபீவர்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் குளிக்காம தலை குட்டிக்காம இருக்கிறப்ப அது ரொம்ப பிடிச்சிட்டனால ஹேர் அப்படியே கட் பண்ணிக்கிட்டோம். அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதா பிடிச்சிருச்சு. அதுல வந்து நிறைய அந்த ஹேர்ல ஒயிட்டா அதிகமா ஆகுது. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மூக்கு இடுக்கு இருக்கு இல்லைங்க சார்? ஆமா. அந்த இடத்துல வெள்ளையா வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நிறைய டெய்லியும் அதை எடுத்துட்டே இருந்தா கூட நிறைய காஞ்சி வந்துட்டே இருக்கு. பார்த்தா நல்லா தெரியுது. அது சோரியாசிஸ்ங்களா இல்ல டாண்ட்ரஃப்னால?
இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மூக்கனுடைய சைட்லேயும் வந்து வெள்ளை வெள்ளையாக காஞ்சி வருதுன்னு சொன்னீங்க. அதனால் இது வந்து பொடுகாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. இது வந்து சோரியாசிஸ் தான். அதனால் சோரியாசிஸ்க்கான அப்படிதான் இருக்குதுங்க சார், காதுல அப்படிதான் அதான் இது வந்து சோரியாசிஸ் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் அந்த விளக்கம் சொல்லிடுங்க. காதுக்கு பின்னாடி காது மடல்களுக்கு உள்ளாக மூக்கனுடைய ஓரத்தில் முடியினுடைய விளிம்புகளில் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது கன்ஃபார்ம் சோரியாசிஸ். வெறும் தலையில் மட்டும் என்ன, அதாவது ஸ்கால்ப் சோரியாசிஸ்னு ஒன்று இருக்குது. பட் ஸ்கால்ப் சோரியாசிஸா டேண்ட்ரஃபா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கின்ற போது தலையில் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அதனால் காதுகள்லேயும் இருக்குது, காது ஓரத்துலேயும் இருக்குது, முடி ஓரத்தில் இருக்குது. அதே மாதிரி மூக்கனுடைய இருமருங்குலையும் வந்து உங்களுக்கு காய்ந்த மாதிரி தோல் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அது சோரியாசிஸ் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக நம்ம வந்து இந்த நோயிலிருந்து முற்றிலும் முழுதாக குணமாக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சரி, ஒர்ச்சிலேருந்து பேசணும், அஞ்சலாச்சு. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்மா. ஓகேம்மா, உங்களோட வயசு, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்கார், பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். கழுத்து வலி அதிகமா இருக்குது, கழுத்து கீழே கொஞ்சம் கிருந்து, அப்படியே கழுத்து கீழே ஊந்து கும்பிட்டா நரம்பு அடிக்கடி கிருந்து, கழுத்து அப்படியே நசுங்கிற மாரி ஒராயிர மாரி. எங்க நம்ம பேசுறீங்க நீங்க? ஒரத்திலேருந்து பேசுறோம். ஒரத்தி எங்க இருக்கு? அந்த மாதாந்த பக்கம். மதுராந்தகம் பக்கம் ஒரத்தி. சரி, நான் ஒரு கை வைத்தியம் சொல்றேன், குறிச்சிங்க. நல்லெண்ணெய் எடுத்துங்க. நல்லெண்ணெயில் வந்து அந்த எருக்கம்பால், அந்த எருக்கம்பால் ஒரு கொட்டாஞ்சியில் எருக்கம்பால் அந்த கிளையை ஒடிச்சிங்கன்னா எருக்கம்பால் வரும். அந்த பால் கொஞ்சம் எடுத்துங்க, ஒரு 50 மில்லி பால் எடுத்துங்க, எருக்கம்பால். அந்த ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய், இந்த 100 மில்லி நல்லெண்ணெயில் 50 மில்லி எருக்கம்பாலையும் விட்டுணும். எருக்கம்பாலை விட்டுட்டு கொஞ்சம் அந்த சாம்பிராணி இருக்கும் வீட்டில், அந்த சாம்பிராணியை பொடி பண்ணி கொஞ்சம் அந்த சாம்பிராணியும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு தினந்தோறும் அந்த பாட்டிலை குலுக்கி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சணும். வெயிலில் வச்சுட்டு அந்த பால் நீங்கள் போட்ட எருக்கம்பால் முழுக்க ஆவியாக போகிற வரைக்கும் ஆயிட்டு வெறும் ஆயில் மட்டும், எண்ணெய் மட்டும் இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வச்சு குலுக்கி பகலில் வச்சு அந்த எண்ணெயை எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த எண்ணெயை அந்த கழுத்து பகுதியில் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டு வந்தீங்கன்னா இந்த கழுத்தெலும்பு தேய்மானத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வலியானது சரியாயிடும். அதனோடு சேர்ந்து இந்த பிரண்டை அப்படின்னு சொல்லிட்டு, பிரண்டையெல்லாம் கிடைக்கும், கிராமத்தில் கிடைக்கும், உங்களுக்கு உரத்திலே கிடைக்கும். அந்த பிரண்டை எடுத்துகிட்டு வந்து சின்னதாக கட் பண்ணி மோரில் வந்து நைட்டு ஊற வச்சுருங்க. பகலில் எடுத்து அதை வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அந்த பிரண்டையினுடைய அளவில் பாதி அளவிற்கு சுக்கு அதையும் சேர்த்து பொடியாக்கி காலையில் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி பாலில் போட்டு சாப்பிட்டு வாங்கம்மா. இது முற்றிலும் சரியாயிடும். என்னதுமா? சித்த மருத்துவ மருந்து இருக்குதா, மாத்திரைங்க எடுக்கணும். ஏம்மா, உரத்திலேருந்து பேசுகிறீங்க, ஏன்னாம்மா உங்களுக்கு ஒரு வைத்தியம் பண்ணலான்னு நான் நினச்சேன். நான் நீங்கள் மெடிக்கலில் தான் வாங்கி சாப்பிடணும், நீங்கள் நேரில் வாங்க, நம்ம மருந்து கொடுத்துடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மேடம், நாங்கள் வேடசந்தூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா, உங்கள் பெயர்? கனகராணி மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இனிப்பில் தான் இருக்கார். வணக்கம், சொல்லுங்க. சார், எங்கள் வீட்டுக்கார வயசு 40 சார். அவருக்கு ரத்தம் ரொம்ப 7 பாயிண்ட் தான் இருக்கு, கம்மியாக இருக்கு அப்படிங்கிறாங்க சார். சரிம்மா. அவருக்கு முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் மாத்திரை எதுவும் இல்லைங்க சார், ஆனால் நல்லா இருக்காரு. இப்போ திடீர்னு கிருகிருன்னு வருது, வேர்க்குது அப்படின்னாரு சார். அப்புறம் அது சொல்லவே டாக்டர்கிட்ட போய் காட்டினதுக்கு 7 பாயிண்ட் தான் ரத்தம் இருக்கு, நீங்க ரத்தம் ஏத்தணும் அப்படின்னாங்க. அவருக்கு வந்து ஏபி நெகட்டிவ்ங்கிறனால எங்களுக்கு ரத்தம் கிடைக்கல. அதனால சரி, சாப்பாடு முறையில எதுவும் வீட்டுல இருந்தே அவருக்கு சத்துள்ளதை எப்படி கொடுக்கலாம், என்னென்ன கொடுக்கலாங்கிற சொன்னீங்கன்னா எங்களுக்கு. சரிம்மா, நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதில் நான் சொல்கிறேன். இப்போ ரத்தம் கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னா சும்மா நச்சுக்கும் கம்மியாகாது. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது கல்லீரலில் பிரச்சனை இருக்கா, மண்ணீரலில் பிரச்சனை இருக்கா, சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கா, இதயம் சார்ந்த எதுவும் நோய்கள் இருக்கா, நுரையீரலில் பிரச்சனை இருக்கா, குடலில் வந்து பூச்சிகள், அதாவது அமீபியாஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, அந்த கொக்கிப்புழு, நாடாப்புழுன்னு எக்கச்சக்கமாக பூச்சிலாம் இருக்குது, குடலில் இருக்குது, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா, அது இல்லாமல் மோஷன் போகும்போது பிளட் எதுவும் வருதா, பிளட் அதாவது வந்து ரத்த மூலம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து மூலம் போயிட்டுருக்குதா, அல்சர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். வெறும் பிளட்டு கம்மியாக இருக்குது, உடனே பிளட்டை வந்து நம்ம ரீஃபில் பண்ணோம்னா சரியாயிடுமானா சரியாகாது. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே ஓட்டை இருக்குது, எங்கே வந்து பிளட்டு உற்பத்தி ஆகுதில் தடை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி ரத்த மஜ்ஜையில் எதுவும் பிரச்சனை இருக்கா, எலும்பு மஜ்ஜையில்
எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, இல்லைன்னா புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத இவ்வளோ விஷயங்களை யோசிக்கணும். அதனால் பிளட்டு கம்மியாக இருக்குது, உடனே பிளட்டை நம்ம ஏற்றிட்டோம்னா இதற்கு வந்து ஒரு சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதற்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. இயல்பாக ரத்தம் கம்மியாக இருக்குது, இந்த ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கும் மிக எளிதாக ஒரு வைத்தியம் நான் சொல்கிறேன், குறிச்சிங்க. பப்பாளியினுடைய மரத்தினுடைய இலை எடுங்க, பாதி இலை மட்டும் போதும், எடுத்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி ஒரு மண் சட்டி, கண்டிப்பாக மண் சட்டியில் அதை போட்டுட்டு 1 லிட்டர் தண்ணி விட்டு அது 1/4 லிட்டராக சுண்ட வரைக்கும் விறகு அடுப்பில் எரிக்கணும். எரிச்சிட்டு அது 1/4 லிட்டராக சுண்ட பிறகு எடுத்து வடிகட்டி வாரம் ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே 1 மாதம் கழிச்சு 30 நாள் கழிச்சு திரும்ப நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 1 யூனிட்டாவது பிளட் ஏறி இருக்கும். இது வந்து கண்டிஷன் சப்ளை. என்ன கண்டிஷன் சப்ளை? இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ வியாதிகள் இல்லாமல் அனிமிக், ஜஸ்ட் அனிமிக் அதனால் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மாரியப்பன்மா, எம் மாரியப்பன். ஓகே சார், இருந்து ஃபோன் பண்றேங்க. இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? 61 வயசு ஆகுதுமா. ஓகே சார், உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஆனா டிவி பார்த்து பேசாதீங்க சார், டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. 2 சைடு கன்னத்துல அரிப்பு இருக்குது, கால்ல கீழே குதிங்கால் கிட்ட கீழே அரிப்பு இருக்குதுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க ஐயா. அதாங்கம்மா, அரிப்பு தான் இருக்குது, ஆனா அது எந்த தழும்போ இதோ ஒன்றும் இல்லை. இல்லை, அரிப்பு இருக்குது, கால்லையும் அரிப்பு இருக்குது, கன்னத்துலேயும் அரிப்பு இருக்குது அப்படின்னா நிறைய காரணங்களால் அரிப்பு வரலாங்க. முன்னாடி நான் நீட்டில் பேசுன மாதிரி அந்த என்ன சொல்ல குடலை வந்து பூச்சிகள் இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் அரிப்பு வரலாம். இன்னும் கேட்டிங்கன்னா சிலர் வயதான, இப்போ 63 வயசுன்னு சொன்னீங்க, அதனால் வந்து ரத்தம் கம்மியாகிறதுனால கூட சில நேரங்களில் அரிப்பு வரலாம். அதனால் வந்து என்ன காரணத்தினால அரிப்பு வருது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இப்போ மேம்போக்காக இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து மேல் பூச்சாக என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகன் தைலம் அப்படிங்கிறத அந்த தைலத்தை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இதில் கண்ட்ரோல் ஆகலைன்னா நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தியரை பார்த்து அதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக சுகமாக்கலாங்க ஐயா. நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து வனஜா மேடம். நான் ஓகேம்மா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போகிறேன். உங்களோட வயது, உங்களோட கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். எனக்கு 35 இயர்ஸ் ஆகுதுங்க டாக்டர். எனக்கு வந்து இதய படப்படப்பு அதிகமா இருக்குங்க. ஆனா இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்தோம், எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப பார்த்தா சரி மூச்சு விடுற வால்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது எதனால வருதுன்னு தெரியல. ஆனா படுத்தா வந்து ரொம்ப மூச்சு வாங்குதுங்க, கொஞ்சம் தொலைவு நடந்தாலும் மூச்சு வாங்குது, ஓடினாலும் மூச்சு வாங்குதுங்க. இப்போ உங்களோட லைன் கிடைக்கிறது கொஞ்ச நேரம் இது பண்ண ட்ரை பண்ண இப்போ ஹார்ட் வந்து ரொம்ப அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி ரொம்ப படப்படப்பு அதிகமா இருக்குங்க. தைராய்டு இருக்காமா உங்களுக்கு? இல்ல, எல்லாம் அந்த டவுட் வந்து நான் எல்லா பாடி செக்அப் பண்ணேன், எந்த தைராய்டு இல்ல, கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளட் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? பிளட் வந்து 12.6,000 எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க சார். ஆனா இதய படப்படப்பு வந்து அதிகமா இருக்கு. சரிம்மா, இதய படபடப்பு அதிகமாக இருக்குதுன்னா சில நேரங்களில் நரம்பு தளர்ச்சியினால கூட இதய படபடப்பு அதிகமாக இருக்கலாம். எந்த காரணமும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதனால் கூட இருக்கலாம். அதற்கு வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த அமுக்கராச்சூரணம் அதை வந்து நீங்கள் காலையில் 1 ஸ்பூன், நைட்டுக்கு 1 ஸ்பூன், ஒரு 15 நாள் சாப்பிட்டுவாங்க. அந்த 15 நாளில் அந்த இதய படபடப்பு கம்மியாச்சுன்னா பார்த்துக்கலாம். கம்மியாகலாம் நீங்கள் நேரில் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேரில் வந்து மீட் பண்ணுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் எங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.